என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டதும் உன் மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு நீ தயாராகிவிட வேண்டும். ஏனென்றால் உனக்கு வரக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி. உன்னை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்களை உனக்கு என்னவென்று சரியாக சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி. நிச்சயமாக கேட்டு முடிக்கும் பொழுது இந்த இடத்தை விட்டு நீ நிச்சயமாக உடனடியாக கிளம்பிவிட வேண்டும். வேறொரு இடத்திற்கு என் பிள்ளை நீ செல்ல வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் இந்த நேரம் நிச்சயமாக இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இதை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணையிருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே உன்னை எப்பொழுதும் வலிமைப்படுத்தும். நான் காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் எதையும் உன்னிடத்தில் ஒருபொழுதும் சொல்லிவிடுவதில்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய உண்மைகளை நான் முழுமையாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பன் ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி உனக்கு நான் என்னவெல்லாம் எடுத்துச் சொல்கிறேனோ அதை அத்தனையையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த இடத்தை விட்டு கருப்பன் நம்மை கிளம்பச் சொல்லிவிட்டு நல்ல செய்தி சொல்கிறேன் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நீ கேட்கிறாயா? என் குழந்தையே, காரணம் உண்டு. காரணமில்லாமல் கருப்பன் எதையும் உனக்கு சொல்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் எனும் பொழுது இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பது எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்துகின்ற இந்த காலம் இனி எல்லாமுமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நாம் எண்ணிய எண்ணங்களும் நாம் விரும்பிய விஷயங்களும் நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? எந்த இடத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் தெரிந்து கொள். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாமல் உனக்கான தீர்வுகளை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. நான் இருக்கிறேன் என்பதனை இனி நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்லச் சொல்ல அத்தனை விஷயங்களையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு துணையிருந்து என்ன சொல்ல எண்ணுகிறதோ அவை அத்தனையையும் முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத பல விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கையை உனக்கென மீட்டு கொடுப்பதும் தான். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறது என்பதனை நான் சரி செய்து கொடுக்கத்தான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை மறக்காதே.
கருப்பன் கிளம்பச் சொன்னால் அதில் நல்லது இருக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை நம்மிடம் எடுத்துச் சொன்னால் அதை நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணங்களை உணர்ந்து புரிந்து நாம் மகிழ்ச்சியோடு ஒன்றை எதிர்கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியான தருணத்தை எதிர்பார்த்து நின்று நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உணர வேண்டும் அல்லவா? எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒரு மாற்றம் உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த காலம் உன்னை ஓரிடத்தை விட்டு நான் விலகச் சொல்வதற்கும் அழுத்தமான ஒரு காரணம் உண்டு. உன்னை கிளம்பச் சொல்லும் இந்த கருப்பன் நான் வேறோரிடத்திற்கு உன்னை செல்லச் சொல்கிறேன் என்பதனை மறக்காது. அதுதான் உண்மை. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டால் உடனடியாக என் பிள்ளை நீ கிளம்பி விடுவாய் அல்லவா? எதையுமே யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கான ஒவ்வொரு தேடல்களும் இனி நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை சரியாக கொடுக்கும்படி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. இனிமேலும் எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ கலங்காமல் உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ அடைய வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கான இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் தங்கமே, உன்னோடு நான் உனக்கு துணையிருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நீ முழுக்க முழுக்க தெளிவாக எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் இருப்பது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் அடுத்ததாக நடக்கும் என்பதுதான் உண்மை. உன் நிலையிலிருந்து நான் பார்க்கிறேன். உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் உன் நிலையிலிருந்து நான் எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கே என்று சரி செய்து கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் மட்டும் போதாது. எல்லா விஷயங்களிலும் சரியாக நின்று நாம் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலம் அத்தனைக்குமான பதிலை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த நேரங்கள் உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க முழுமையாக ஏற்றுக்கொண்டாலே அது போதுமல்லவா? நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்லித்தரும் எல்லாமும் இந்த கருப்பன் சொல்வது போல இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனதாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் எண்ணங்கள் இனி உன்னை முழுமையடையச் செய்யட்டும். கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தட்டும். எதையும் தாண்டி உனக்கு நல்லது நடக்க
நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ புரிந்து கொள்ளும்படியான ஒரு நிலையை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். என் குழந்தையே, உனக்கு ஒரு விஷயம் இன்று தெரிய வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்படி எந்த விஷயம் உன் வாழ்க்கையை இப்பொழுது எந்த இடத்தை நோக்கி செல்லச் சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உனக்காகவே இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை இப்பொழுது முன்னெடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. உன்னுடைய குலதெய்வம் இதையெல்லாமும் நினைத்து கலங்கும்படியான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயமானது முழுக்க முழுக்க உன்னை மேன்மையடையச் சொல்கிறது என்பதுதான் உண்மை. முழுக்க முழுக்க உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய பல குழப்பங்களை எல்லாமும் தவிர்த்து உன்னுடைய மனதிற்குள் நல்ல சிந்தனைகளை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் என் குழந்தை நீ உணர வேண்டும். உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன், உன் குலதெய்வம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கலங்கியதை நான் கண்டு கொண்டேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய குலதெய்வம் தன்னை தேடி உன்னை வரச் சொல்கிறார்கள். அவர்கள் உனக்கு மிகவும் தொலைவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை அவர்களுக்கு நெருக்கமான விஷயங்களோடு, அதாவது எந்த ஒரு தெய்வம் உனக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறதோ அந்த தெய்வத்தை சென்று நீ பார்த்தால் போதும், அது அவர்களை பார்த்ததற்கு சமம் என்று சொல்கிறார்கள். அதாவது கருப்பன் சொல்வதை கேட்ட என் பிள்ளை, இன்று இதை நீ புரிந்து கொண்டு நாளைய தினம் உன்னுடைய தெய்வத்தை காண நீ செல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். தெய்வம் முன்னின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை எல்லாமும் கண்டு கண்டு என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னோடு துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நன்மைகளை சற்று கவனமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். எதிலும் நீ விரும்பிய ஒன்றை உனக்கு நடத்த வேண்டும் என்பதுதான் உன் குலதெய்வத்தின் எண்ணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்களை என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்கின்ற விஷயத்தை முதலில் நீ உறுதிப்படுத்த வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் நீ தெளிவுபட தெரிந்து கொண்டாலே போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு இதையெல்லாமும் உறுதிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அப்பன் சொன்ன சொல்லுக்கிணங்க இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ எதையுமே யோசித்து மனம் கலங்காமல் நின்று
உன்னை தேடி வரக்கூடிய நேரங்களில் தெய்வத்தின் அன்பை முன்னிறுத்து. எந்த நிலையிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உனக்கான வெற்றியை நீ அடைந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. எதையுமே இனிமேலும் நினைத்து என் பிள்ளை கலக்கம் கொள்ளாது. உனக்காக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும், இது ஒன்று போதும். இனி என் பிள்ளை யோசித்தது போல என் பிள்ளைக்கான பல நல்ல தருணங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்வதை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். உன் அப்பன் நான் சொல்வது போல உனக்கு பல நல்ல விஷயங்களும் பல நல்ல திருப்பங்களும் எப்பொழுதும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்லக்கூடிய இடம் நீ தெய்வத்தை தான் காணச் செல்ல வேண்டும். உன்னை ஆட்டி படைக்க ஒரு தீய விஷயம் வருவது போல ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது என்றால் நீ தேடிச் செல்லும் இடம் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் இடம் அல்லவா? அதை நீ சரியாக தொடர்ந்து விட்டால் போதும். சரியாக இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமே உனக்கு நல்லதை உருவாக்குவதை நிச்சயமாக என் பிள்ளை இனி எல்லா சூழ்நிலையிலும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் எடுத்து தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எதையுமே சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒரு தீய சக்தி உன்னை தொடர்ந்து வரப்போகிறது. அதனால் இந்த இடத்தை விட்டு கிளம்பி உன் தெய்வத்திடம் தஞ்சமடைந்து விடு என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். கருப்பா, நீதானே என் தெய்வம் என்று நீ சொல்வாயானால் நாளைய தினம் நீ உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று தெய்வத்தை நீ வழிபடு. அது போதும், உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்வதை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிடு. இது எந்த நாளும் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் ஆச்சரியங்களையும் உணர்த்தி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே புரியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எந்த நிலையிலும் அப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பொய்யாகாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்வதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். அது போதும். இனி எந்த நேரமும் நான் சொல்வதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டும் மனமகிழ்ச்சியோடும் வாழத் தொடங்கிவிட்டால் அத்தனையிலும் இருந்தும் உன் வாழ்க்கை உனக்கு பல நல்ல திருப்பங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு. கருப்பன் சொல்வது போல எவ்வளவு பெரிய எதிர்மறையான விஷயங்களாக இருந்தாலும் அதை விண்ணை விட்டு தானாகவே விலகி ஓடிச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை விட்டு
அது ஓடிச் சென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை அது உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.